ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரணவ். ரோலாக்ஸ் டோர்ஸ் தான் விளையாடிருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ பேரடாக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை புரியறதுக்கு உங்களுக்கு லைட்டை பற்றி சொல்ல போகிறேன். ஓகே, லைட் அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஒளி. ஒரு பொருளை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த லைட்டு ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு வருது. அப்படிதான் நம்ம அந்த பொருளை பார்க்குறோம், நம்ம கண் வழியாக பார்க்குறோம். ஓகே, இப்போ எதுக்கு நான் பேரடாக்ஸ்னு ஒரு விஷயத்த சொல்றேன், லைட்னு ஒரு விஷயத்த சொல்றேன், எதுக்கு இது ரெண்டுத்தையும் சொல்றேன் அப்படின்னா அது கனெக்ஷன் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா லைட் வந்து ஒரு செகண்டுக்கும் 3 lakh கிலோமீட்டர்ஸ் போகும். அதாவது இங்கேருந்து மூணுக்கு போகிறதுக்கு 1.1 இல்லை 1.2 செகண்ட்ஸ்லேயே போயிடும். இங்கேருந்து சன்னு போகிறதுக்கு ஆனால் 8 minutes எடுக்கும். ஏன்னா வந்து 7 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்காது சன்னு. ஸோ அதனால அவ்வளோ நேரம் எடுக்குது. இப்போ ஆனால் இந்த லைட் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கே, ஆனால் அந்த நியரஸ்ட் ஸ்டார் ப்ராக்சிமா சென்டாரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 4 வருஷம் எடுக்குது. ஸோ லைட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. அப்போ 4 வருஷம் அவள் எவ்வளோ செகண்ட்ஸ், அவள் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் யூஸ் பாருங்க, ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஃபாஸ்டஸ்ட் விஷயம் ஒரு நியரஸ்ட் ஸ்டார் போகிறதுக்கே 4 வருஷம்னா அப்போ யோசிச்சு பாருங்க, மற்றதுக்கெல்லாம் போகிறதுக்கு அப்போ எவ்வளோ நேரம் எடுக்கும்னு. சரி, ஓகே. இப்போ நம்ம கிட்ட லைட்டோட 1% ஸ்பீடு போகிற அளவுக்கு கூட நம்மளால வந்து டெக்னாலஜி இப்போ வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணல. ஸோ இப்போ அந்த வரைக்கும் நம்ம பில்டு பண்ணல. அதனால நம்மளால யூனிவர்ஸ்ல வந்து நம்ம எந்த இடத்துலையும் நம்மளால பெருசா போய் பார்க்க முடியல. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இப்போ வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம எவ்வளோக்கு ஸ்பீடா போறோமோ அவ்வளோக்கு டைம் வந்து ஸ்லோவா போகும். அப்ப என்ன அர்த்தம், நம்ம வந்து லைட் வந்து பயங்கர ஸ்பீடா போகுது இல்ல. ஸோ அதனால லைட்டுக்கு வந்து ஸ்லோவா டைம் போகும். லைட்டு ஸ்லோவா டைம் போகும்னு அர்த்தம் இல்லை. ஒரு நம்ம லைட் ஸ்பீட்ல போனோம்னா டைம் ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆனால் இப்போதைக்கு அது இம்பாசிபிள். இப்போதைக்கு நம்ம அந்த பவர் வச்சுட்டு இருக்குது. ஏன்னா லைட் ஸ்பீட் போது நிறைய எனர்ஜி தேவை, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ எனர்ஜி தேவை நம்மளுக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு கரண்டாக ஹியூமனிட்டியால் லைட் ஸ்பீடை நெருங்கிறது கூட நம்மளால வந்து இம்பாசிபிள். அதுவும் எந்த விஷயமே லைட் ஸ்பீடில் போக முடியாதுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க இந்த யூனிவர்ஸ்குள்ள. ஓகே, இப்போ டைம் வந்து டைம் ஸ்பேஸ் டைம்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நான் சொன்னேன்ல யூனிவர்ஸ் எல்லா விஷயத்துக்குமே மாஸ்னு ஒன்று இருக்கு. ஆனால் வந்து ஸ்பேஸ் டைமுக்குன்னு ஒரு மாஸ்னு ஒன்று இல்லை. அது வந்து லைட் ஸ்பீடை விட 10,000 இல்லை 1 lakh டைம்ஸ் வந்து லைட் ஸ்பீடை விட ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ இப்போ அந்த ஸ்பீடில் ஒருவேளை எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்ம போனோம்னா அப்போ என்ன நடக்கும்னா, நம்ம வந்து நான் சொன்னேன்ல தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் வீடியோவில், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகிறோமோ அவ்வளோ வந்து ஃபியூச்சரில் போவோன்னு. நம்ம லைட் ஸ்பீட் எக்ஸீட் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம அவ்வளோ பாஸ்ட்டுக்கு போவோம். அதுதான் இப்போதைக்கு நம்ம வச்சிருக்க ஒரு தியரி. இது நான் சொல்றது தியரி, இது கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் யாரும் பண்ணி நம்ம இது பார்த்தது கிடையாது. மேபி ஒரு 1 million years நம்ம பண்ணுவோம், அது வரைக்கும் நம்மளாம் யாருமே இருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு தியரியாக தான் பார்க்குறோம். லைட் ஸ்பீடை எக்ஸீட் பண்ணிட்டோம்னா பாஸ்ட்டுக்கு போவோம். ஸோ ஓகே, இப்போப்பா அதுக்கு தான் நான் வந்து இது எப்படி பாஸ்ட்டுக்கு போகிறதுனா இந்த வழியாக தான் போகணும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு தியரி. இப்போ பேரடாக்ஸ் நான் சொன்னேன்ல, நிறைய பேரடாக்ஸ் இருக்கு. ஓகே, நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் இருக்கான், அவன் பாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த சொன்ன வழியில பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவன் கிராண்ட் ஃபாதரை போய் அவன் கொண்டுட்டானா அப்ப என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவன் கிராண்ட் ஃபாதரை கொண்டுட்டான், அப்ப அவன் எப்படி வந்திருப்பான்? இப்போ கிராண்ட் ஃபாதர்ல இருந்து அவன் வந்து கிராண்ட் மதர் அவனை கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து சன்னோ இல்லை டாட்டரோ வந்திருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா அம்மா வந்திருக்க மாட்டாங்க, அப்ப அவன் வந்திருக்க மாட்டான். அப்போ ஒருவேளை அவன் வரலன்னா அவ கிராண்ட் ஃபாதர் கொண்டது யாரு? கிராண்ட் கொண்டு இருப்பாங்க, கரெக்டா? அப்ப கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருந்திருப்பாங்க, அப்ப நீங்க பிறந்திருப்பீங்க. அப்ப நீங்க பிறந்தா நான் திருப்பி கொள்ளுவீங்க. ஸோ இது ஒரு பேரடாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசினேன்ல. இப்போதான் நான் என்னோட கேமராமேன். ஓகே வாங்க கேமராமேன். ஹாய் கைஸ், என் பேர் அஸ்வத். நான் பிரணவ் புதுசாக ஓப்பன் பண்ண யூடியூப் சேனலோட கேமராமேன். ஸோ பிரணவ் இப்போ பண்ணிருக்க யூடியூப் சேனல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் வரும் போது, விச் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ பிரணவ் ஓப்பன் பண்ண யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி a very useful contents for you. ஸோ பிரணவ் இதுக்கு மேலே போடுற அப்கமிங் வீடியோஸ் நானும் இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.